SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். உதகை படகு இல்ல ஏரியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஆண்டுக்கு 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் படகு இல்ல ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதையடுத்து ஏரியை தூர்வார தமிழக அரசு 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதையடுத்து அதிநவீன எந்திரங்கள் மற்றும் ஜேசிபி எந்திரங்களை கொண்டு ஏரி தூர்வாரும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தூர்வாரும் பணிகளை செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், ஏரியை 8 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தூர்வாரும் பணிகள் 2 மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் தெரிவித்தார். உதகை ஏரியில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சுமார் 7.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சுற்றுலாத்தலத்தின் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளைத்தான் இப்பொழுது பார்வையிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து விரைவாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. ஏறத்தாழ 45 ஏக்கர் பரப்புள்ள இந்த பெரிய ஏரி. எனவே இப்பொழுது ஒரு பகுதியில் அந்த பணி நடைபெறுகிறது. தொடர்ந்து முழுமையாக அந்த பணி செய்வதற்கும், எனவே அந்த வகையில் அதற்கான நிதியை ஏற்பாடு செய்து அந்த முழுமையாக அந்த பணி நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஓராண்டு பணிக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விரைவாக செய்து முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதிகம் இருக்கும், ஒரு இடத்துல குறைவாக இருக்கும். ஒரு ஆவரேஜாக ஒரு 8 மீட்டர்.